தயவு செய்து சொல்லுகிறேன் அரசியல்வாதிகளுக்கு, மக்களுடைய மனதுகளில் இருந்து நீங்கள் எப்பயோ போயிட்டீங்க, அதுதான் யதார்த்தம். உண்மையை சொல்லுகிறேன் நோன்பு பிடித்துக் கொண்டு. ஆனால் என்ன செய்திருக்கிறீர்கள் சமூகத்துக்காக? என்ன கதைத்திருக்கிறீர்கள்? பட்டியலிட்டு காட்டுங்கள் பார்ப்போம். உங்களை கொண்டு இந்த சமூகத்துடைய எந்த பிரச்சனை முடிந்திருக்கிறது? ஆனால் பிரச்சனைகளை வைத்துக் கொண்டு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பது உண்மை. சமூகத்துடைய பிரச்சனைகளை வைத்துக் கொண்டு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், வாழப் போகிறீர்கள் என்பது உண்மை. அது கசப்பு, ஆனா உண்மை. வரக்கூடிய தேர்தல் காலங்களில் அதைத்தான் நீங்கள் செய்ய போகிறீர்கள். எனவே எந்த பிரச்சனைக்கு நாங்கள் தீர்வு கண்டோம்? முஸ்லிம்களுடைய எந்த பிரச்சனைக்காவது அரசியலின் ஊடாக நாங்கள் தீர்வு கண்டிருக்கிறோமான்னு கேட்டால், அப்படி கண்டிருந்தால் சொல்லுங்கள். இதற்கு நாங்கள் தீர்வு கண்டோம். காணி பிரச்சனையாக இருக்கலாம், சட்ட பிரச்சனையாக இருக்கலாம், முஸ்லிம்களுடைய விவாகரத்து பிரச்சனையாக இருக்கலாம், முஸ்லிம்களுடைய பாடசாலைகள் மதரசாக்களாக இருக்கலாம், பாடசாலைகளாக இருக்கலாம். எதற்கு நாங்கள் தீர்வு கண்டிருக்கின்றோம்? முஸ்லிம்களுடைய பள்ளி வாசல்களாக இருக்கலாம். இப்படியாக மிக வருத்தத்துடன் சொல்லுகின்றேன், இந்த நாட்டுக்கு தேவை எங்களுக்காக வேண்டி குரல் கொடுக்கக்கூடிய அரசியல்வாதிகளை விடவும் தேசத்துக்காக வேண்டி குரல் கொடுக்கக்கூடிய அரசியல்வாதிகள் எங்களுக்கு தேவை. சமூகத்துக்காக வேண்டி அரசியல் செய்ய வாருங்கள், நாட்டுக்கு அரசியல் செய்ய வாருங்கள். இல்லாமல் கட்சி அரசியலினூடாக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் நிச்சயமாக சொல்லுகிறேன், அல்லாஹ் உங்களை வாழ விட மாட்டான்.